அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் காவல் நிலையம் முன்பு நீதி வேண்டும் என்று கூறி கூட்டம் கூடிய 127 வெளிநாட்டவர்களை நாடு கடத்திய உள்துறை அமைச்சகம் 5 மாதம் சம்பளம் வழங்கப்படாமல் சொந்த நாடுகளுக்கு திரும்பிய வெளிநாட்டவர்கள். மிக முக்கியமான வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து வாட்ஸ்அப், டிக்டாக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பயன்படுத்தும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 5000 குவைத் தினார் அபராதம். நீதிமன்றம் அதிரடி. அடுத்து புது விசாவில் குவைத் செல்பவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிக்டாக், ஸ்னாப்சாட், யூடியூப், இன்ஸ்டா எதில் பதிவை போட்டாலும் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாக பதிவுகளை போடுங்க. குவைத் அரசு தடை செய்த எந்த ஒரு வீடியோவும் சோஷியல் மீடியாவில் போடாதீங்க. ஏன்னா இப்போ குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஒரு குவைத்தி குடிமகனுக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 5000 குவைத் தினார் அபராதம் விதித்துள்ளது. அப்படி இந்த நபர் என்ன குற்றம் செய்தார் என்றால், ஸ்னாப்சாட்டில் ஒழுக்கக்கேடான வீடியோக்களை அப்லோட் செய்த காரணத்தினால் தலதாசன சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போடும்போது திர்பாலக் அதிக எச்சரிக்கையாக கவனமாக பதிவுகளை போடுங்க. அடுத்த தகவல், குவைத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் போராட்டம், ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது குவைத்தின் சட்டப்படி குற்றமாகும். இதனை மீறும் நபர்கள் யாராக இருந்தாலும், அது ஒரு குழு மற்றும் அமைப்பு எதுவாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் நாடு கடத்தப்படுவார்கள். இதுதான் குவைத்துடைய சட்டம். அப்போ வெளிநாட்டவர்களுக்கு பிரச்சனை என்றால் எங்கு முறையிட வேண்டும்னு ஒரு கேள்வி எழலாம். வெளிநாட்டவர்களுக்கு சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை, அரபிக்காரன் குடும்பப்படுத்துறான், சரியான சாப்பாடு இல்லை, ரூம் இல்லை, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல அந்த நாட்டு எம்பசியிடம் தான் பிரச்சனையை முறையிட வேண்டும், அல்லது த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன்பவரிடம் பிரச்சனையை முறையிட வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் செய்தால் எத்லா பர்ரான்னு நம்மளை ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதன் பிறகு குவைத் மட்டும் இல்லைங்க, ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், துபாய், ஒமன், பஹ்ரைன் ஆகிய எந்த நாடுகளுக்கும் மாயிக்தர்ரோ போகவே முடியாது. இப்போ நான் ஏன் இந்த டாப்பிக்கை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பங்களாதேஷ் தொழிலாளர்களுக்கு 5 மாதம் சம்பளம் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் 127 பங்களாதேஷ் தொழிலாளர்கள் ஒன்றா சேர்ந்து நேராக குவைத்தில் உள்ள ஃபிந்தாஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் அளிக்க சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுக்கே நல்லா தெரியும், 5 பங்களாதேஷ்காரங்க ஒன்றா சேர்ந்தாலே அங்கே சவுண்டு ஓவராக இருக்கும். இதில் 127 பேர் ஒன்றா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் சவுண்டு எப்படி இருக்கும்? இப்போ இந்த 127 பங்களாதேஷ் தொழிலாளர்கள் அனைவரையும் குவைத் அரசு நாடு கடத்தியுள்ளது. ஒரு மாதம் நமக்கு சம்பளம் பெண்டிங்கில் இருந்தாலே நமக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். ஆனால் இந்த 127 தொழிலாளர்களுக்கு ஹம்சா ஷஹர் 5 மாதம் சம்பளம் வழங்கப்படலை. அது மட்டும் இல்லைங்க, அவர்கள் அனைவரும் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தில் குவைத் மீது நாம் குற்றம் கூற முடியாது. ஏன்னா அவங்க நாட்டை வழிநடத்த அவங்க போட்ட சட்டம் போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்யக்கூடாது என்று. நம்மை போன்ற வெளிநாட்டவர்களுக்கு பிரச்சனை என்றால் ஒன்று எம்பசி போனோம், அப்படி இல்லை என்றால் மனித வளத்திற்கான பொதுவானதிடம் முறையாக சென்று புகார் அளிக்க வேண்டும். இப்போ நாடு கடத்தப்பட்ட இந்த 127 தொழிலாளர்களின் 5 மாத சம்பளத்தை பெற்றுத்தர பங்களாதேஷ் எம்பசியும் இந்த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன்பவரும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த சம்பவம் தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, குவைத்திற்கு புது விசாவில் செல்வதற்கு பிசிசி எடுப்பது கட்டாயமா கேட்டிருக்காரு. ஆமாங்க, குவைத் செல்ல பிசிசி அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் லாசிம் கட்டாயம் தேவை. இந்த பிசிசி எடுத்து 3 மாதத்துக்குள்ளே குவைத் விசா ஸ்டாம்பிங் செஞ்சிடணும். மற்ற நாடுகளுக்கு செல்ல பிசிசி வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இருக்குது. ஆனால் குவைத்திற்கு 3 மாதம் வரைக்கும் தான் வேலிடிட்டி. அதுபோல் பார்த்தீங்கன்னா கேம்கா மெடிக்கல் சென்டரில் கொடுக்கப்படும் ஃபிட் ரிப்போர்ட் ஆனது 2 மாதம் வரைக்கும் தான் வேலிடிட்டி. அதற்குள்ள குவைத் விசா ஸ்டாம்பிங் செஞ்சிடணும். குவைத் விசா ஸ்டாம்பிங் முடிந்த பிறகு பிரச்சனை இல்லை. உங்கள் விசா டேட் முடிவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு குவைத்திற்குள் என்ட்ரி ஆகிடணும். இதுதாங்க விசாக்கான ரூல்ஸ். அதுபோல் 1 மாதம் விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத் செல்பவர்களுக்கு பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங் இப்படி எதுவுமே கிடையாது. குவைத் விசா அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் இது மட்டும் இருந்தால் போதும், குவைத் செல்லலாம். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 27,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 25 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 28,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 29 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 32,500 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 38 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 27 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 32,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 30 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 121 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாய் 74 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 980 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 485 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 706 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.